Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து chicken குழம்பு தான் தண்ணி chicken குழம்பு தான் பார்க்க போறோம். இட்லிக்கு அப்பதான் நல்லா இருக்கும். 1/2 கிலோ chicken, தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் ஆச்சி chicken மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அந்த மசாலா பாக்கெட், ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும்ல அது ரெடியா எடுத்து வெச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு போட கொஞ்சம் செய்யிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு குக்கர் வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ், சோம்பு, இலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பைசஸ், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு தக்காளி போயிடுச்சு, அது ஒன்றும் நீங்கள் பெருசாக இருக்காதீங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை தக்காளி லைட்டாக போனதுனால. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லாவே வதக்கிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் இந்த வெங்காயம் பச்சை ஸ்மெல் வராது. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு இதுதான் சேர்த்துருங்க, ரொம்ப கொத்தமல்லி சேர்த்துறாதீங்க. இதையும் நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். இது நாங்களே அரைச்சது தான். இஞ்சி பூண்டு கடையில் வாங்கி போட்டால் அந்தளவுக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அரைச்சோம். இப்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வணங்கணும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு சிக்கனையும் ஒரு வணக்கிடலாம். வணக்கிட்டு அதையும் நல்லா சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா இருக்கும்ல, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சிக்கன் மசாலாலாம் சேர்க்க வைப்போம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து சிக்கனை சேர்த்துட்டு வணக்கணும், மசாலாவோடு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்து மூடி போட்டு வச்சுடுங்க. ஏன்னா அதோட பச்சை ஸ்மெல் வந்து அந்த உள்ள அந்த ஆவிலே நின்று வந்து ஸ்மெல் இதுவாகிடும். அதனால தான் போட்டு வச்சுருக்குது. வந்து நல்லா கலந்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வணக்கிக்கணும், நல்லாவே வணக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வணக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நல்லா வணக்கிட்டு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம முன்னாடி பச்சை மிளகா வரை சேர்த்துருக்கோம். ஸோ மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு சால்ட் உப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி தோணுது. அது அப்படி தோணுது எங்களுக்கு, உங்களுக்கு என்னவோ எனக்கு தெரியல. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க கிரேவி பதத்துக்கு வரணும்னா. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி இட்லிக்கு தண்ணி குருமா தான் வச்சுருக்கோம். ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் நமக்கு இட்லிக்கு தண்ணி குருமா நல்லா கிடைக்கும். ஸோ நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன், பெரிய டம்ளரில். உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போது குக்கரில் விசில் வைக்கணும். இப்போது நல்லா விசில் வந்து 3 விசில் வரணும். அப்போ தான் கறி கொஞ்சம் சாஃப்டாக வேகும். நாங்கள் வந்து 3 விசில் வந்துட்டு 4வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணோம். இப்போது ப்ரெஷர் எடுத்துடலாம். 4 விசில் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எடுத்துகிட்டு
இப்போ பாருங்கள், இறக்கி வச்சதுக்கப்புறம் கொதிக்குது. சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்போ இட்லி கூட இந்த தண்ணி சிக்கன் குழம்பு வச்சு நிறைய பீஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா